வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், சம்பாதி படலத்தின் தொடர்ச்சி. தன் தம்பி இறந்த வரலாற்றை கேட்ட சம்பாதி துன்பக்கடலில் விழுந்தான். வெப்பமாக பெருமூச்செறிந்தான். இளையவனே, என் உயிர் தம்பியே, பறவைகளுக்கு இன்றியமையாத உறுப்பாகிய சிறகுகள் ஒழிந்த பின்னும் ஒரு பயனும் இல்லாமல் நான் உயிருடன் வீணாக வாழ்ந்து கிடக்கின்றேனே. சூரியனை விட வலிமை சான்ற நீ மூத்தவனாகிய நான் இருக்க எனக்கு முன் இறந்தாயே, இது என்ன கொடுமை? பிரம்மதேவன் அழியாமல் நிலைத்திருக்கின்றான். மண்ணுலகும் மின்னுலகும் நிலைத்திருக்கின்றன. அழியாமல் வளர்கின்ற அறமும் இன்னும் இருக்கின்றது. நிலைத்திருக்கின்ற கற்பகத் தருவும் அழியாமல் நிற்கின்றது. இவையெல்லாம் அழியாதிருக்க நீ மட்டும் இப்போது அழிந்தாய். இது என்ன முறையோ? கருடனை விட சிறந்தவனே, முன்னாளில் 2 முட்டைகள் உண்டாக பெற்று நாம் இருவரும் இத்தனை நாள் வாழ்ந்திருந்தோம். பிறகு என்னை விட்டு பிரியும்படி நீ மட்டும் வீரச் செயல் புரிந்து இறந்தது என்ன முறையோ? 3 உலகையும் வென்றவன்தான் தசகண்ட ராவணன். ஆயினும் உன் வலிமைக்கு அவன் ஒப்பானோ? அப்படி இருக்க அவன் உனக்கு எதிராக போரில் நின்றானா? அரக்கனான அந்த இசை அறிஞன் ராவணன் உன்னையும் கொன்றானா? இது என்ன வேடிக்கை என்று துன்பத்தால் புலம்பி தவித்தான். சம்பாதியின் துயர் கண்ட அனுமன் அவனுக்கு தேறுதல் கூறினான். சற்றே அதனால் ஆறுதல் அடைந்தான் சம்பாதி. பின்பு அனுமனிடம், ஜடாயு ராவணனுடன் எதற்காக போர் செய்து உயிர் விட்டான் என்று கேட்டான். அதற்கு அனுமன் நடந்த சம்பவத்தை இன்னும் தெளிவாக சம்பாதிக்கு விளக்கினான். அதை கேட்ட சம்பாதி அனுமனை பார்த்து, சத்தியனே, ஸ்ரீராம பிரானுக்காக என் தம்பி உயிர் கொடுத்தான் அன்றோ? அந்த செயல் மிகவும் நன்று. பிராட்டியின் விஷயத்தில் இறந்தவனான என் தம்பி உண்மையில் இறந்தவன் இல்லை. அவன் என்றும் இப்பூமியில் ஈன உடல் விட்டு புகழுடம்பு பெற்று வாழ்கின்றான். தர்மசீலரான ஸ்ரீராமருடன் உறவு கொண்டாடி அவருக்காக ராவணனுடன் போர் செய்து வீர சொர்க்கம் அடைந்த பேரு என் தம்பி ஜடாயுக்கன்று வேறு யாருக்கு கிடைக்கும்? இதைவிட சிறந்த பேற்றையும் இன்பத்தையும் தருவது வேறு என்ன இருக்கின்றது என்று மகிழ்ந்து கூறினான். பின்பு சம்பாதி ஜடாயுவுக்கு நீர்க்கடன் கழித்தான். அக்காரியம் முடிந்ததும் அவன் வானரர்களை பார்த்து, வீரர்களே, இங்கு வந்து என்னை நல்வாழ்வடையச் செய்தீர்கள். தம்பியின் மரணச் செய்தியை சொல்லி என்னை துன்பக்கடலில் நீங்கள் முழுகுவித்தவர்கள் இல்லை. எனது துன்பத்தை போக்கியவர்கள் நீங்கள். நீங்கள் எல்லோரும் ராமநாமத்தை வாய்விட்டு சொல்லுங்கள். அதனால் ராமபிரானின் கருணை எனக்கு கிடைக்க நான் இழந்த சிறகுகளை மீண்டும் பெறுவேன் என்று வேண்டினான். வானர வீரர்கள் அனைவரும் அது கேட்டு வியப்புற்றார்கள். சம்பாதியின் சொல்லை ஆராய்ந்து பார்க்க எண்ணினார்கள். அந்த ராமநாமத்தை வாய்விட்டு சொன்னார்கள். அந்த கணத்தில் சம்பாதியின் சிறகுகள் பழையபடியே முளைத்து ஆகாயமலாவி வளர்ந்தன. அது கண்டு வானர வீரர்கள் யாவரும் முன்னிலும் அதிகமாக வியந்தார்கள். ராமபிரானின் அருங்கருணையை நினைத்தார்கள். எம்பெருமானை உளமாற வாழ்த்தி துதித்தார்கள். வானர வீரர்கள் விரைவாக கைகூப்பி வணங்கி, கழுகரசனே, உன் கதையை கூறி அருளுதல் வேண்டும் என்று கேட்டார்கள். சம்பாதி அவர்களின் வேண்டுதலுக்கு உடன்பட்டு தன் கதையை கூறத் தொடங்கினான். சூரிய பகவானின் சாரதி அருணதேவன். அவர் காசிப முனிவரின் பத்தினியான வினதையின் வயிற்றில் பிறந்தவர். கருடனின் தமையன். அருணதேவருக்கு புதல்வராய் பிறந்த சம்பாதி ஜடாயு என்று நாங்கள் வானத்தில் உயரப்பறக்கும் தன்மையுள்ள கழுகுகளுக்கெல்லாம் அரசராய் இருந்தோம். உயரப்பறக்கும் தன்மையை பெற்றிருந்ததால் நாங்கள் இருவரும் முன்னொரு காலத்தில் தேவலோகத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். எனவே வானத்தில் பறந்து சூரிய மண்டலத்தை அணுகி சூரிய பகவானை பார்க்கும் நிலைமையில் இருக்கையில் அக்கடவுள் பூலோகத்தவரான நாங்கள் அங்கு வந்ததனால் எங்களை கோபித்தார். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மீண்டும் தொடர்ந்து உயரப்பறக்கத் தொடங்கினோம். அப்போது சூரியன் கோபித்து செலுத்திய வெப்பத்தை ஜடாயுவால் தாங்க முடியவில்லை. தன்னை காப்பாற்றுமாறு அவன் என்னிடம் வேண்டினான். அதனால் அவன் என் சிறகின் நிழலில் வருமாறு அவனுக்கு மேலே நான் பறந்து சென்றேன். அவனும் அவ்வாறே வந்து தப்பினான். ஆனால் நான் சூரியனின் வெப்பக்கதிரால் சிறகுகள் அழிய கீழே விழுந்தேன். சிறகுகள் இழந்து கீழே விழுந்து துடித்த என்னை கண்டு சூரிய பகவான் மனம் இறங்கினான். என்னிடம் இனி ஒரு காலத்தில் ராமபிரானின் மனைவியை தேடுவதற்காக அவருடைய தூதுவர்களான வானர்கள் இங்கு வர, அவர்கள் உன் வேண்டுகோளின்படி ராமநாமத்தை சொல்ல இப்போது இழந்த சிறகுகளை நீ மீண்டும் பெறுவாய் என்றான். எனினும் அப்போது லோகசாரங்க முனிவரின் ஆசிரமத்தின் அருகே விழுந்திருந்த நான் மேலிருந்து விழுந்த அதிர்ச்சியினால் மிகுந்த துன்பம் அடைந்திருந்தேன்.
சூரிய பகவான் அருள் புரிந்திருந்தும் அத்துன்பத்தால் நான் உயிர்விட துணிந்தேன். அவ்வளவில் லோக சாரங்க முனிவர் என்னிடம் வந்து, நீ சிறகை இழந்து பெருந்துன்பம் அடைந்ததற்கு காரணம் உனது குற்றமே ஆகும். ஆயினும் சூரிய பகவான் அருள் பாலித்திருக்கின்றான். அதனால் உனக்கு நற்காலம் வருவது என்பது நிச்சயம். அப்படி இருக்க அதனால் வரையிலும் உயிரை வைத்திராமல் நீ தற்கொலை செய்து கொள்ள துணிவது பேதமை, அது நல்லொழுக்கம் அன்று என்று நல்லறிவு கூறினார். வானரர்களே, அகம்பாவம் கொண்டவர்கள் அழிவது நிச்சயம். வஞ்சகனான ராவணன் பிராட்டியை கவர்ந்து செல்ல அவரை தேடி வானரர்கள் இங்கே வருவார்கள். அவர்கள் ராமநாமத்தை சொல்ல சூரிய பகவான் அருளியவாறே உனக்கு சிறகு முளைக்கும். ஆதலினால் நீ தற்கொலை செய்து கொள்ளாதே என்று அம்முனிவர் கூறினார். நானும் அதன்படியே உங்கள் வரவை எதிர்நோக்கி இத்தனை காலமும் காத்திருந்தேன். நான் சிறகிழந்த காலத்தில் என் தம்பி எனது கட்டளைப்படி கழுகுகளுக்கு அரசனானான். இதுதான் எமது கதை. சம்பாதியின் கதையை கேட்ட வானர வீரர்கள் ராமபிரான் இருக்கும் திசையை பார்த்து வணங்கிவிட்டு கழுகரசனை நோக்கி தங்களின் கதையை கூறினார்கள். உடனே சம்பாதி, நல்லது, நீங்கள் வருந்தாதீர்கள். நான் இந்த விஷயத்தை பற்றி சிறிது சொல்லுகின்றேன். பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்ற போது நான் பார்த்தேன். அவன் இலங்கைக்கு சென்ற பின் இங்கே பிராட்டியை சிறைக்காவலில் வைத்திருந்தான். பிராட்டி இப்பொழுது அங்கு இலங்கையில்தான் இருக்கின்றார். நீங்கள் அங்கு சென்றால் தாயை காணலாம். இலங்கை இங்கிருந்து 100 யோசனை தூரத்தில் இருக்கின்றது. யமனும் அத்தூரத்திற்கு தன் காண்பார்வையை செலுத்த அஞ்சுவான். அரக்கன் ராவணனோ அக்னியையும் எரிக்கக்கூடிய கோபமுடையவர். குற்றமற்ற நற்குணமுள்ளவரே, நீங்கள் அங்கு எவ்வாறு செல்வது? இடையில் உள்ள கடலை கடப்பதென்பது செயலால் மட்டுமின்றி மனத்தாலும் முடியாது. இதை நன்றாக சிந்தித்து பார்த்து செயலாற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இலங்கைக்கு போவதென்பது முடியாத செயலாகும். வல்லமையுள்ள ஒருவர் மாத்திரம் கடலை கடந்து இலங்காபுரிக்கு சென்று அரக்கர் காண முடியாதபடி மறைத்து வசித்து ராமபிரான் கூறிய நல்ல வார்த்தைகளையும் பிராட்டிக்கு சொல்லி அவர் துயரை போக்கி திரும்புங்கள். இல்லை என்றால் பிராட்டியார் இலங்கையில் இருக்கின்றார் என்ற செய்தியை இப்பொழுதே கிஷ்கிந்தைக்கு திரும்பிச் சென்று அண்ணலிடம் கூறுங்கள். பாதுகாப்பவர் இல்லாமல் கழுகுகளின் கூட்டம் தமது இருப்பிடத்தை விட்டு நிலைகெட்டு போய்விடும். அதை தடுமாற்றத்தை போக்கி பாதுகாப்பதற்கு நான் இப்போதே செல்ல வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. நண்பர்களே, ஆலோசித்து நான் சொல்லிய 2 வகையில் உள்ள நன்மை தரக்கூடியதை செய்யுங்கள் என்று கூறி அவர்களிடம் விடைபெற்று தனது சிறகுகளினால் வானத்தை மறைத்தபடி வான்வழியில் விரைவாக பறந்து சென்றான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.